நன்னில மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தோஃபி. நீண்ட நாட்களுக்கு பிறகு முகநூல் வாயிலாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைக்கி யாரை பற்றி பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய பாரதம் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை பற்றி தாங்க பேச வந்திருக்கேன். ஒரு அறக்கட்டளை. இது ஒரு சமூக சார்ந்த சிந்தனையோடு சேர்ந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அமைச்சு வச்சு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்க மூலயமா இந்த ட்ரஸ்ட் இயங்கிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வச்சுருக்காங்க, ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க. அவங்க டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், ஃப்ளைட்டுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன சின்ன அமௌண்ட் யாராவது கொடுக்குறாங்க, தன்னார்வலர்களை முன் வந்து கொடுக்குறாங்க, தாமே முன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்குள்ள இந்த நிவாரண தொகையெல்லாம் கொடுப்பாங்க. நிவாரண பொருட்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சூறாவளியோ புயல் காற்று அடிக்குது அப்படின்னா அங்கே ஓடி போய் உடனே ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நாளைய பாரதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த வெயில் காலம் கூட சம்மர் சீசன் ஆரம்பிச்சுட்டு வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் முடிஞ்ச அளவு 3 மாதம் 10 நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்மோரெல்லாம் அந்த நனிலத்தில் வச்சு கொடுத்துட்ருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எந்த அளவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாளைய பாரத்துக்கு ஒரு அலைபேசி வருது, ஃபோன் வருது. அப்படின்னோன்னா இந்த நாளைய பாரத நிர்வாகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொல்லுங்கம்மா என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அங்கேருந்து அந்த அழைப்பு, பெண்ணுடைய அழைப்பு வந்தோன்னே இவங்க சொல்கிறாங்க, என்னுடைய குழந்தைக்கு ஒரு ரேரான நோய் இருக்குது, இந்த நோய்க்கு 16 கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிறத சொன்னதாகவும், இந்த நாளைய பாரதம் டெஸ்ட் அப்படியே பயந்து போயின்னா 16 கோடி ரூபாய்க்கு ஊசி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளைய பாரதம் என்ன பண்ணியிருக்கேன், அங்கே இங்கே அப்படி இப்படின்னு அவங்க தெரிஞ்ச டாக்டர் அப்படின்னு விசாரிக்கக்குள்ளே இந்த 16 கோடி ரூபாய் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிய வந்துடுச்சு. எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, அதனால் லைட்டாக இரும்பு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டேக் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி இருக்கக்குள்ளே நீங்கள் எங்கேம்மா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் இந்த மாதிரி பெங்களூரில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் தான் இந்த நோய் சொன்னாங்க. இது லட்சத்தில் ஒரு குழந்தைக்கு தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம திருவாரூர் மாவட்டம் சார்ந்து நம்ம நன்னிலத்தில் ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம ஊர் பிள்ளையா, நம்ம ஊர் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வாங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் என்கிட்ட நேராக சொல்லுங்கள், எனக்கு புரியல, எனக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க நேராக கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்தோன்னா அந்த செய்தியை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குங்க, இந்த நோய்க்கு குணப்படுத்தணும் அப்படின்னா 16 கோடி ரூபா தேவை அப்படின்னா, சரிங்க பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்களுடைய டீமை வச்சு நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் நான் கலெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 16 கோடி ரூபா அப்படின்னு கேட்டால் பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நபருக்கு 100 ரூபா கொடுத்தாலும் 16 லட்சம் பேர் 100 ரூபா கொடுத்தா மட்டும்தான் அந்த 16 கோடி ரூபா டார்கெட் ஆகும். அப்படி இருக்கக்குள்ள இந்த நாளைய பாரதம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒரு 200 பேர் 200 பேர் இருக்கிறாங்க. அதில் நானும் ஒரு மெம்பராக இருக்கிறேன். ஆனால் நாளைய பாரத்துக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நான் சும்மா அந்த குரூப்பில் இருக்கிறேன். குரூப்புக்கு ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு இமேஜ் போட்டு அந்த குழந்தையோட இமேஜை போட்டு உங்களுக்கு சைடில் காமிச்சிடறேன் எல்லாத்தையும். ஒரு இமேஜ் போட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி 16 கோடி ரூபாய் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 16 கோடி ரூபா அப்படின்னு திடீர்னு மெசேஜ் போட்டோன்னா தன்னார்வலர்கள் அங்கே இருப்பாங்களே அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன 16 கோடி ரூபா என்ன ஏதோ தப்பாக போட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கணுன்னா, இல்லைப்பா இது உண்மை தான், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டு பாருங்கள் அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி ஆமாம் அப்படின்னோன்னா களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாளைய பாரதம் டீம். ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும், அதுக்கு வர ஃபண்ட் எப்படியாவது வந்துகிட்டு இருக்கோம், மக்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம குழந்தைக்காண்டி நம்ம மெனக்கெடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அவங்களுடைய தெரிஞ்சவங்க, உற்றார், உறவினர், நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்துக்கும் கேட்குற மாதிரி வச்சு சட்டசபை யாரும் போகிற மாதிரி வச்சுட்டாங்க நாளைய பாரதம். இப்படி இருக்கக்குள்ளே டிசம்பர் மாதம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே அங்கே யாருக்கு ஃபோன் அடிக்குன்னு தெரியுமா, ஃபோன் அடித்து பாவம் இப்போ நிர்வாகிகள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கன்னா, நானும் அந்த இடத்துல ஒரு குழந்தைக்காண்டி நம்ம சர்வே பண்ணேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ இந்த பிரச்சனையை மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்படி இருக்கக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அப்புறம் ஃபைனாக ஒவ்வொரு ஊருக்கும் தெரிய ஆரம்பிச்சோன்னா, ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சோன்னா, சரி நம்ம வலையமானு, கும்பகோணம், நாகப்பட்டினம், நாச்சியார் கோயில் இந்த மாதிரி தெரிய வந்தோன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, லோக்கல்லே இந்த மாதிரி சுற்று வட்டாரம் தெரிய வந்தோன்னா அந்தந்த இடத்துல போய் ஒரு உண்டியில் வச்சுட்டு வந்துடுறது. ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க, அங்கே சமூக சார்ந்த சிந்தனையோடு ஒருத்தங்க இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட இதை கொடுத்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லேயோ ரோடு அவங்களே கோயில் ஓரங்கள்லேயோ இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு பாருங்கள். ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அங்கே போய் கேட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூக தன்னார்வலர்கள் எல்லாருமே எல்லாம் பிரிச்சுக்கிட்டு அந்த உண்டியல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வாரத்துக்கு ஒரு நடை 2 நடை நான் இதுவரை போயிருக்கிறேன். வாரத்துக்கு ஒரு நடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொத்தம் உண்டியலையும் எடுத்துகிட்டு அதாவது டிசம்பர் மாதத்துலேயே 2 தடவை போட்டாங்க. 2 தடவை அந்த உண்டியில் நானாக வெட்டி அந்த அறுத்து அதெல்லாம் உண்டியில் போடக்குள்ள கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா ஒன்று, அதுக்கப்புறம் 5,40,000 ஏதோ சம்திங் நாங்கள் இது போட்டுச்சு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பு, அந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் பார்த்து ஜிபே, ஃபோன்பே, வெளிநாட்டவர்கள்
இந்த குழந்தைகள் குழந்தை சேமிப்பு பணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த குழந்தைக்காண்டி உதவ வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபைனலாக நான் எவ்வளோ என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக நாங்கள் எவ்வளோ ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 55 லட்ச ரூபா என்னமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, டிசம்பர் மாதம் எண்டு வரதுக்குள்ளே திடீர்னு வந்து ட்ராபேக் பண்ணிட்டாங்க நாளைய பாரதம் அறக்கட்டளை. ஏன் அதை பண்ணாங்க? அதுக்கு வந்து ஒரே ரீசன் தான். நாங்கள் அந்த தன்னார்வலர் சேர்ந்து கும்பகோணம் போனோம். கும்பகோணத்தில் ஒரு இடத்துல இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட், அங்கே ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், அந்த ட்ரஸ்ட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்குள்ள அங்கே நடந்த சம்பவம் தான் இப்போது ட்ராபேக் பண்ணி வச்சுருக்கிற நாளைய பாரதம். நாளைய பாரதம் இப்போ ட்ராபேக் பண்ணி வச்சுருக்கிற காரணமே இதுதான். இது எதனால் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரையும் நம்மளுடைய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நன்னிலத்தில், அந்த குழந்தையோட பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, அந்த குழந்தை இப்போ எப்படி இருக்குது. ரீசெண்டாக அந்த குழந்தையோட அப்பா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம். அந்த குழந்தையோட அப்பா மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க நாளைய பாரதம் வாட்ஸ்அப் குரூப்பில். என்ன அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை இப்போ வந்து சீரியஸாக ஐசியூவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இதுக்கு வந்து நிறைய பேர் ஃபண்ட் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப உதவிகரமாக இருக்கிறாங்க சொன்னோன்னே அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம்.